ரொம்பவே நமக்கு பரிச்சயமானதா தோன்றின இந்த உலகம் ஒரு நொடியில அடையாளம் காண முடியாம போயிடும். மேலும் தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, நான் மாறவில்லைன்னு. நீங்க ஒரு காலத்துல நேசிச்ச வாழ்க்கையை நினைச்சு நீங்க வருந்துறீங்க. இப்போ அது ஒரு மங்கலான நினைவா மட்டுமே இருக்கு. உங்களால கையாள முடியாத அளவுக்கு வேகமா நகருது. இப்போ நீங்க வாழறதுக்கு பதிலா உயிர் பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல உறுதியா இருந்தது இப்போ நிச்சயமற்றதா இருக்கு. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, என்னை நம்புங்கள். நீங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வர ஒரு உலகத்தை எதிர்கொள்றீங்க. அடித்தளங்கள் பிளவுபட்டிருக்கு, நிறுவனங்கள் உடைஞ்சிருக்கு, நாடுகள் நொறுக்கப்பட்டிருக்கு, மக்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, பயப்படாதீங்கள். உங்க கைகள்ல வச்சிருந்த பொருட்கள் இப்போ உங்க கைக்கு எட்டவில்லைன்னு புலம்புறீங்க. அப்படின்னா என்னன்றது ஏன் எனக்குன்னு ஆயிடுச்சு. நான் அந்த நாளை பாப்பன்னு ஒருபோதும் நினைத்ததில்லைன்னு ஏற்கனவே வந்து போயிடுச்சு. அந்த நாள் ஒருபோதும் வராமல் போகலாம். எதிர்காலம் உங்களை இடம்பெற செய்ய திட்டமிட்டு இருக்கிறதா தெரியுது. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, நான் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறேன். கடினமான உழைப்பு, கடினமான முடிவுகள், மன அழுத்த சூழ்நிலைகள், அப்புறம் உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத சூழ்நிலைகள் நிறைஞ்ச வாழ்க்கையோட ஏற்ற தாழ்வுகளை நீங்க கடந்து போறீங்க. நீங்க ஏற்றத்தாழ்வுகளை நிர்வகிக்க ராத்திரியும் பகலும் செலவிடுறீங்க. உங்களுடைய திருமணம், குடும்பம், உடல்நலம், அப்புறம் உங்களோட வேலைன்னு உங்களோட வழியில நீங்க உங்களை தொலைச்சிட்டதை கண்டு நீங்க பதட்டம் அடைறீங்க. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, நான் உங்கள் பலமாக இருக்கிறேன். உங்களை சுத்தி பிரச்சனைகள் வந்தாலும், உங்க எதிரிகள் உங்களை எதிர்த்து வெற்றி பெற்றாலும், நீங்க மையமாவும் நம்பிக்கையோடையும் இருக்க முயற்சி செய்யறீங்க. நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியிலையும் கூட தேவன் உங்க வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சிருக்காருன்றதுல உறுதியா இருக்க முயற்சிக்கிறீங்க. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். அதே போல இந்த உலகம் கொஞ்சம் பழக்கமானதா தெரியுது. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, தொடருங்கள். திருப்புமுனையில் டாக்டர் டேவிட் ஜெரமியாவின் காலத்தால் அழியாத போதனையை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இன்றைய ஒளிபரப்பில் இந்த குழப்பமான உலகில் எப்படி நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு போதிக்கிறார். கிறிஸ்துவர்களான நாம, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நாம, நித்தியத்திற்கு சம்பந்தமான ஒரே ஒரு பழைய புத்தகம் மட்டுமே இருக்குன்றத நம்புறோம். நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் எதிர்காலம் பத்தின அழுத்தமான கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த புத்தகத்துல பதிலளிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கிறிஸ்துவ மாதிரியே வேத வசனங்களும் நித்தியமானதுன்னு தெரியும். அது நேத்திக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே மாறாதது. இந்த புத்தகம், இந்த வார்த்தைகள், இந்த வேத வசனங்கள் அதிகாரப்பூர்வமா நம்ம கிட்ட பேசுது. இது வாழ்க்கையை விளக்குது. வாழ்க்கையை வாழறதுக்கு நமக்கு பலத்தையும் ஆறுதலையும் தருது. இந்த நீண்ட செய்தி தொடர்ல இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் விட இது ஒரு குழப்பமான நேரத்துல உங்களுக்கு நம்பிக்கையை தரும். இதுதான் அந்த ஆதாரம். நம்ம வாழ்க்கையில விஷயங்கள் தலைகீழா மாறும்போது நாம பைபிளை நோக்கி திரும்புறோம். இப்போ நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். மனித வரலாற்றுல இந்த புத்தகம் மாதிரி எதுவுமே இல்லை. இந்த பைபிள் சாதாரண புத்தக தொகுப்பு இல்லை. இது 66 சின்ன புத்தகங்களை கொண்டது. பல நூற்றாண்டுகளா 40 வெவ்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. இது ஒரு வகையான பல நூற்றாண்டு தொகுப்பு. அதோட சரியான ஒத்துமையை விளக்க பூமிக்குரிய எந்த காரணமும் இல்லை. பல 1000 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த புத்தகம் ஒரே குரல்ல பேசணுன்றதும், அதோட பல்வேறு அதிகாரங்கள் அப்புறம் வசனங்கள் எல்லாம் மக்களோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துன்றது வியக்க வைக்குது. இது உண்மையில இருக்கிறதா சொல்றதை தவிர வேற எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. அதுதான் தேவனுடைய நித்திய வார்த்தை. நண்பர்களே, இந்த அற்புதமான புத்தகம் வரலாற்றை பற்றின துல்லியமான கணக்கையும் எதிர்காலத்தை பற்றின துல்லியமான கணக்கையும் வழங்குதுன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். இதுக்கு முன்னால இந்த செய்தி நமக்கு தேவைப்படலனாலும் இப்போ இந்த வாழ்க்கையை மாத்திர செய்தி நமக்கு நிச்சயமாக தேவை. இந்த உலகம் நெருக்கடியில் இருக்கும்போது, மேலே இருந்து கீழே வரும்போது, சரியானது தவறா தோணும் போது இந்த புத்தகம் உங்களுக்கு தேவையான பதில்களை கொடுக்குது. நாம நம்ம வீடுகளுக்கு உள்ள வசிக்கிறத விட நாம அதோட பக்கங்களுக்குள்ள முழுமையா வசிக்கணும். நம்ம மேஜையில் இருக்கிற உணவை சாப்பிட்ற மாதிரி இந்த புத்தகத்தோட உண்மையை நம்ம நிச்சயமா உட்கொள்ளணும்.
நம்பிக்கைக்கு வேற எந்த ஆதாரமும் இல்லாதப்போ தேவனுடைய வார்த்தையில நாம நம்பிக்கையோட இருக்க முடியும். நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்து இந்த புத்தகம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டதுன்றதை புரிஞ்சிக்கும் போது நீங்க குறிப்பிடத்தக்க மக்களை சந்திக்க முடியும். உதாரணமா தீமோத்தேயு ஒரு வாலிபன். அவருக்கு முன்னால ஒரு கடினமான போராட்டம் இருந்தது. அவரோட வழிகாட்டியான அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுல அவரை விட்டுட்டு போனாரு. தேவாலயத்தை வழிநடத்த ரொம்பவும் கடினமான இடம் அது. அது அவருக்கு எளிதான காரியமா இருக்க போறதில்ல. தன்னோட இளம் சீடருக்கு ஊக்கம் தேவைன்றத பவுல் புரிஞ்சுக்கிட்டாரு. ரோமர்களால தூக்கிலிடப்படுவதற்கு கொஞ்சம் முன்னால சிறையில் இருந்த பவுல் தனக்குத்தானே ஊக்கப்படுத்திருக்கலாம். ஆனா அவர் தன்னை பத்தி கவலைப்படல. தன்னோட வாழ்க்கையோட இறுதி காலத்துல இந்த ஞானமுள்ள அப்புறம் தெய்வீக மனிதர் தன்னை பத்தி கவலைப்படல. எப்பவும் மற்றவங்களை தேடி, எப்பவும் தேவனுடைய வேலையை மகிழ்ச்சியா செஞ்சு, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில கவனம் செலுத்த உதவுவதற்காக இளம் தீமோத்தேயுவுக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் எல்லாத்துலேயும் இந்த கடிதம் தனிச்சு நிற்கிற ஒரு அவசரத்தை கொண்டிருக்கு. இது மேல் வீட்டில் இயேசு உணர்ந்ததை போன்றது. நேரம் குறைவாய் இருக்கிறதையும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கான வேலைகள் அதிகமாக இருக்கிறதையும் பவுல் உணர்ந்தார். கவனிங்க, எபேசு ஒரு கலாச்சாரத்தோட இடமா இருந்தது. அதுல மக்கள், பெரும்பாலும் விசுவாசிகள் கூட, ஒவ்வொரு நாளும் உலக பிரகாரமா மாறிக்கிட்டு இருந்தாங்க. தேவனால சொல்லப்பட்ட வார்த்தை அற்பமா மாத்தப்பட்டுச்சு. அதனால பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த வார்த்தைகளை எழுதினாரு. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 அப்புறம் 2வது வசனங்களை உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். இந்த வார்த்தைகளை கவனிங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும்போது உங்க கவனத்தை ஈர்க்கிற முதல் சின்ன வார்த்தை இதுதான்: தீமோத்தேயுவே, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இது வேதாகமத்தில் 6 சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுது. மேலும் இது எப்பவும் ஒரு துல்லியமான அப்புறம் அழுத்தமான உத்தரவின் தொடக்கத்தை குறிக்குது. அப்புறம் அவர் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும். பவுல் இந்த அறிவுரை வார்த்தையை வடிவமைச்சு இந்த இளம் போதகருக்கு பயிற்சி அளிக்கும் போது அவரோட வார்த்தைகளோட தீவிரத்தை நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க. இப்போ முதல் நூற்றாண்டுல தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டுச்சு. அது இன்றைய நூற்றாண்டிலிருந்து ரொம்பவும் வேறுபட்டதில்லை. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3 அப்புறம் 4வது வசனத்துல பவுல் இதே கடிதத்தில் இந்த வார்த்தைகளை எழுதினாரு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். 10,000 குரல்கள் ஒன்றுக்குன்னு போட்டியிடுற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது எல்லாமே வசீகரிக்கிற தன்மை கொண்டது. அது எல்லாமே நம்மளோட சமூகத்தின் கணக்கற்ற தனிநபர்களோட ஆர்வத்தை தூண்டுற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் மக்கள் புது மதங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியுது. பவுல் அதை நம்ம காலத்தில் எழுதியிருந்தா நாம அதை காது மிட்டாயின்னு அழைக்கலாம். அது கேட்க நல்லா இருக்கு, அது பார்க்கறதுக்கும் அழகா தெரியும். ஆனால் அதில் எந்த ஊட்டச்சத்தும் இருக்காது. பேச்சு போட்டி நிகழ்ச்சிகளை நடத்துகிற குருக்களை கேளுங்க. நவநாகரிக புதிய மதங்கள் கீழ்ப்படிதல் இல்லைனா தியாகம் பற்றின எந்த கவலையும் படாமல் ஈகோ வச்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பன்முகத்தன்மை அப்புறம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் இன்றைய காலத்தோட முக்கிய வார்த்தைகள். ஆனால் அது அமைதியை உருவாக்கல, அதிக கொந்தளிப்பை மட்டுமே உருவாக்கி இருக்கு. மக்கள் தேடுற எல்லா பதில்களும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. அது நமக்காக 2000 வருஷங்களாக காத்திருக்கு. ஆனால் இன்னைக்கு மக்கள் தங்கள் ஆத்மாக்களை புதுப்பிக்கிறத விட அவங்க காதுகளை இனிமையாக்க விரும்புகிறாங்க. பவுல் எச்சரிக்கிறதுக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு விதமான விசித்திரமான பஞ்சம் இல்லையா? பஞ்சமானது தானிய குறைவினால இல்ல, காதுகள்னு யாரோ ஒருத்தர் சொன்னாரு. நாம இப்போ அந்த பஞ்சத்தோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கலாம். தலைமுறையா தேவனுடைய வார்த்தை சபை பிரசங்கத்தோட மையத்தில் இருந்துகிட்டு வருது. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், பெரும்பாலான நேரங்களில் ஒவ்வொரு புதன்கிழமையும் கூட சபைக்கு போகிற ஒரு வீட்டில் வளர்ந்தேன். அது எப்பவும் பைபிளை பற்றினதாகவும் அதிலிருந்து வந்ததாகவும் இருந்தது. நீங்கள் உங்களோட பைபிள் இல்லாமல் சபைக்கு போகிறத பற்றி நீங்கள் ஒருபோதும் யோசிக்க மாட்டீங்க. இன்னைக்கு முக்கிய மத சமூகங்களில் கூட வேத அதிகாரத்தை கேள்வி கேட்கறதே முக்கிய அம்சமாக இருக்கு.
பிரபலமான பேச்சாளர்கள் தேவனுடைய வார்த்தையை எதிர்மாறா இல்ல, அன்றைய கலாச்சார கண்ணாடிகள் மூலமா விளக்குவதை ஆதரிக்கிறார்கள். பைபிள்ல நம்ம நியாயம் தீர்க்கறது இல்ல, ஆனா பைபிள் நம்மள நியாயம் தீர்க்குன்றத நம்ம ஒரு காலத்துல புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு பலர் தேவனுடைய வார்த்தையை மிகைப்படுத்தி பார்க்கறாங்க. மேலும் அதிகமா விற்பனையாகிற புத்தகத்தோட அட்டை விலையை தவிர்த்து இலவசமா ஆன்மீகத்தை தேடுறவங்களுக்கு இது ரொம்பவே கவர்ச்சிகரமானதா ஆகுது. கிறிஸ்துவ போல மாறதுக்கு பதிலாக வேதாகமத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கிறிஸ்துவின் சாயல் உட்பட நம்மளோட மனசோர்வடைந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க விரும்புகிறோம். 30 வருஷங்களுக்கு முன்னால் ஒன்று நல்லா இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது ரொம்பவும் நுட்பமானதாக இருக்குது. நாம் அது நல்லா இருந்தால் அதை நம்புங்கள்னு சொல்கிறோம். இது பைத்தியக்காரத்தனமான, குழப்பமான, கலகம் நிறைந்த உலகத்தில் நாம் எப்படி நம்பிக்கையோடு வாழ முடியுன்றதை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது பல பேர் செய்கிற மாதிரி நாம் பைபிளை நோக்கி ஓடணும். அதை விட்டு வெளியே ஓடிடக்கூடாது. நாம் டைட்டானிக் மாதிரியான ஆடம்பர கப்பலிருந்து தப்பியவர்களைப் போல இருக்கோம். அலைகளில் உதவியற்ற நிலையில் மிதக்கிறோம். அந்த பயணத்தை ஆரம்பித்தப்போ ஒயிட் ஸ்டார் லைனோட எல்லா ஊழியர்களும் கடவுளால் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாதுன்னு பெருமையாக சொன்னாங்க. கப்பலானது எவ்வளவு நவீனமாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தாலும் நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. அது எப்படியோ மூழ்கிடுச்சு. அதோட பயணிகள் மிதக்கிறதுக்கு மரத்துண்டுகளை தேடி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ உங்களையும் என்னையும் பற்றின ஒரு படம். நம்மளோட செழிப்பான கலாச்சாரம் மூழ்க முடியாத ஒரு கப்பலாக தோணுச்சு. ஆனால் அது இப்போ துண்டுகளாக உடைஞ்சிருக்கு. மற்ற எல்லாம் நம்மளை தோல்வியடைய செஞ்சாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தோல்வியடைய செய்யாது. புயல் அமைதிப்படுத்தி அலைகளின் மேலே நடந்த இயேசு அவர் இன்னும் கட்டுப்பாட்டில் இருக்காரு. கோடிக்கணக்கான டாலர் கடன்கள், அப்புறம் பிரச்சனைகள், வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் படைத்தவருக்கு அது எப்படிப்பட்டது? அவர் இன்னும் ஆட்சி செய்கிறாரு. அவர் இன்னும் பேசுகிறாரு. அவருடைய வார்த்தை இன்னும் இந்த நாட்களில் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கு. அதனால் நம்மளோட உண்மையான தேவைகள் என்ன? பவுல் நமக்கு மறைமுக குறிப்பை கொடுக்க போறாரு. பல வழிகளில் பிரசங்கியார் பிரசங்கிக்க எழுந்து நிற்கும்போது எபேசுல இருக்கிற திருச்சபையும் நம்ம சொந்த நகரங்களில் இருக்கிற திருச்சபையும் என்ன கேட்கணுன்றத அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு. இந்த பகுதியை போதகர் கருத்தரங்குகள்லையோ இல்லைனா பிரசங்க மாநாடுகள்லையோ போதிக்கப்படுறத நம்ம அடிக்கடி கேட்குறோம். ஆனால் இந்த முறை அதை படித்தப்போ அது பிரசங்கிப்பவரை விட கேட்குறவங்களுக்கு அதிகமாக சொல்லுதுன்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நம்மளோட தேவாலயங்களில் இருக்கிறவங்க கேட்க வேண்டிய விஷயங்களோட பட்டியலாகவும் வானொலியிலையும் தொலைக்காட்சியிலையும் நம்மளை கேட்குற அப்புறம் பார்க்குற மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களின் பட்டியலாகவும் இதை நாம் பயன்படுத்தணும். இந்த புத்தகத்தை திறக்கிறதுக்கான தேவை என்ன? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம இருக்கைகள் அமர்ந்திருக்கும் போது நமக்கு என்ன தேவை? போதகர்கள் ஒவ்வொரு வாரமும் கேட்க வர மக்களுக்கு என்ன வழங்கணும்? முதல்ல தேவன்கிட்ட இருந்து நமக்கு ஒரு உறுதியான வார்த்தை தேவை. பவுல் இந்த வசனத்தை தீமோத்தேயுவுக்கு 5 கட்டளைகளை கொடுக்கிறாரு. நீங்க உங்களோட பைபிளை பாருங்க. அவர் பிரசங்கம் பண்ணு, கண்டனம் பண்ணி, கடிந்து கொண்டு புத்தி சொல் என்றார். பிரசங்கம் பண்ணு, கண்டனம் பண்ணி, கடிந்து கொண்டு புத்தி சொல் என்று சொல்கிறார். பவுல் அவசர நிலையில வேலை செய்யறாருன்றதை நினைவில் கொள்ளுங்க. ஏன்னா அவரோட ஊழியம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு அவருக்கு தெரியும். புதிய நிலங்களுக்காகவும் புதிய ஆத்துமாக்களுக்காகவும் அவருக்குள்ள இன்னும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவரோட ஊழிய நாட்கள் முடிஞ்சிடுச்சுன்றதுல அவர் ரொம்பவே நம்பிக்கையோட இருக்காரு. உண்மையில 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல அவர் இப்படி எழுதுறாரு. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பவுலோட வார்த்தைகளில் இருக்கிற ஆர்வத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த கடிதத்தோட முந்தைய அதிகாரத்தில் சத்தியத்தையும் அதை நிலைநிறுத்துவதோட முக்கியத்துவத்தையும் பற்றி அவர் தீமோத்தேயு கிட்ட பேசியிருக்காரு. மத தலைவர்கள் பிதாவோட கூட்டுறவு கொள்றதை விட இன்பத்துக்கு அடிமையாயிடுற ஒரு காலத்தை அவர் எதிர்நோக்கி இருக்கிறாரு. இப்போ அவரு தீமோத்தேயு கிட்ட, தீமோத்தேயு, இந்த மக்களுக்கு தேவையானது வார்த்தையை கேட்பதுதான், அதுவும் உறுதியான வார்த்தை என்று சொல்கிறார். மேலும் அவர் பிரசங்கம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது முறைப்படியும் ஈர்ப்பு விசையுடனும் அதிகாரத்துடனும் அறிவிப்பது. நீங்கள் சொல்வதை நம்புவது போல் பிரசங்கிக்க வேண்டும் என்று அதற்கு அர்த்தம். ஆனால் தேவன்கிட்ட இருந்து நமக்கு ஒரு உறுதியான வார்த்தை மட்டும் இல்லை, தேவன்கிட்ட இருந்து நமக்கு ஒரு தீவிரமான வார்த்தையும் தேவை. அவரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்னு சொல்றாரு. இங்க தயாராக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையோட அர்த்தம் அருகில் நிற்பது, கையில் இருப்பதுன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் பொறுப்பில் இருக்கிற நாம இது ரொம்பவே தீவிரமான வேலைன்றதை புரிஞ்சுக்கணும். யாராவது
தேவனுடைய வார்த்தையை திறந்து எந்த ஆர்வமும் உறுதியும் இல்லாம அதை பிரசங்கிக்கிறத கேட்கறத விட சுகமானது வேற எதுவும் இருக்க முடியாது. தேவனோட உறுதியான வார்த்தையை நாம தீவிரமான சீடர்களா பிரசங்கிக்கிறோமா? சுவிசேஷத்தை தைரியமா அறிவிக்கணும்னு பவுல் தீமோத்தேயுவுக்கு கட்டளையிடுறாரு. தேவன் கிட்ட இருந்து ஒரு தீவிரமான வார்த்தை தேவை. இந்த புத்தகமும் மரணமும் ஜீவனும்ன்ற செய்தியும் தேவை. இதை கேட்கறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அளிக்கிறதுனால வேற எதையும் கற்பிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாமைன்னு தான் அர்த்தமாகுது. நாம தேவனுடைய வார்த்தையின் போதகர்கள்னு அழைக்கப்படுறோம். தேவன் கிட்ட இருந்து ஒரு உறுதியான வார்த்தை தேவை. தேவன் கிட்ட இருந்து தீவிரமான வார்த்தை தேவை. இப்பொழுது தேவனிடமிருந்து நமக்கு ஒரு முறையான வார்த்தை தேவை. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த 2 வசனங்களையும் திரும்பி பார்க்கும்போது இந்த பகுதியை கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் உடைக்கிறேன். முதல்ல நம்மளோட எண்ணங்களை வார்த்தையால முழுமையா நம்ப வைக்கணும். நம்ப வைக்க வார்த்தை இங்க இருக்கு. இதோட பொருள் ஒரு வாதத்தை அல்லது வலுவான வேண்டுகோளை முன் வைப்பது. ஒரு வழக்கறிஞர் ஒரு வாத சுருக்கத்தை முன் வைக்கிற மாதிரியானது இது. நாம கேட்கிறவரோட மனசை மாற்ற முயற்சிக்கிறோம். நம்ம எழுந்து நின்று கதைகளை சொல்லக்கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை உடைச்சு வேதாகமத்தோட வாதத்தை உருவாக்கி அதை கேட்கறவங்களுக்கு ரொம்பவும் நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நாம வழங்கணும். அப்பதான் அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சு செயல்பட முடியும். உதாரணமா இங்க ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. ஒவ்வொரு ஈஸ்டர் பண்டிகையிலையும் நாம உயிர்த்தெழுதலின் கதையை கேட்கிறோம். சுவிசேஷங்கள்ல இருக்கிற கதையை படிச்சா மட்டும் போதாது. உயிர்த்தெழுதலோட உண்மைகளை நாம முன் வைக்கணும். உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இல்லாதவங்களை அது கிறிஸ்துவின் ரொம்ப முக்கியமான கொள்கைகள்ல ஒன்றுன்னு நாம நம்ப வைக்கணும். தேவனுடைய வார்த்தையை உறுதியான முறையில் பிரசங்கிக்கிறதோட அர்த்தம் இதுதான். நம்மளோட போதனையால மக்களை நம்ப வைக்கிறது. அப்புறம் கவனிங்க, 2வதா நம்ம எண்ணங்களை வார்த்தையால நம்ப வைக்கணுன்றது மட்டும் இல்லாம நம்மளோட விருப்பங்களை வார்த்தையால நம்ப வைக்கணும். பவுலோட 2வது வார்த்தை கடிந்து கொண்டுன்னு சொல்றத கவனிங்க. அது உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை இல்லைன்றது எனக்கு தெரியும். நேர்மையா சொல்லணும்னா ஒரு பிரசங்கியா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இல்லை. யாரும் கண்டிக்கப்படுறத விரும்புறதில்ல. உங்களுக்கு உணர்ச்சியுள்ள எதையும் இருந்தால் நீங்க கண்டிக்கிறத விரும்ப மாட்டீங்க. ஆனால் அது வாழ்க்கையோட ஒரு அவசியமான பகுதியாக இருக்கு. மேலும் அதோட அர்த்தம் கடிந்து கொள்றதாகும். இது குற்றவாளின்ற வார்த்தைக்கு ஒத்ததா இருக்கு. ஆன்மீக சூழல்ல இதோட பொருள் பாவம் இருக்கும் இடத்தில் அதற்கு எதிராக பேசுவது என்று பொருள். இன்றைய தேவாலயத்தில் இது கிட்டத்தட்ட ஒரு சாகசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இப்ப பிரசங்கிக்கிற பல பேர் ஒரு காலத்துல பைபிள் அறிஞர்களாகவும் பிரசங்கிகளாகவும் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நேர்மறையான செய்தியோட மக்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் தேவாலயத்துல சுயமதிப்பு உணர்வை விட்டுட்டு போகவும் அவங்க ஒரு இலக்கை வச்சு அவங்க வேறொரு வகைக்கு மாறினாங்க. ஆனா நண்பர்களே, அது ஒரு போதகரின் அழைப்பு இல்லை. போதகர்கள் ஏன் அதை அப்படியே சொல்ல தயங்குறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையா சொல்லணும்னா அவங்க தேவனுடைய வார்த்தையை எழுதப்பட்டபடி பிரசங்கிச்சாங்கன்னா தேவனுடைய மக்கள் எழுந்து நின்று அவங்களோட நேர்மையை பாராட்டுவாங்கன்றதை பார்க்க முடியும். இன்றைய கலாச்சாரத்துக்கு அந்த வகையான பிரசங்கம் தான் தேவையா இருக்கு. ஆமா, அது இரக்கம் அப்புறம் அன்பின் மனப்பான்மையோட செயல்பட வேண்டும். நாம அன்பில் சத்தியத்தை பேசணும். நாம கிருபையையும் உண்மையையும் கொண்ட மனிதர்களாக இருக்கணும். அந்த 2 விஷயங்களும் முக்கியம். ஆனா இன்னைக்கான கலாச்சாரம் சுவிசேஷ பிரசங்கிகள்ல பலரை அவங்க ஒருபோதும் பாவத்தை பத்தி பிரசங்கிக்காதபடி அவங்கள விளிம்புக்கு தெளிவா தள்ளுது. கலாச்சாரத்தோட பிரச்சனைகளை அவங்க ஒருபோதும் சொல்றதில்ல. அதிகமான போதகர்கள் நட்போட இருக்க முயற்சி செய்யறாங்க. மேலும் அவங்க எந்த குற்றத்தையும் செய்யறதில்ல. இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும், நான் பிரசங்கிக்கும் போது யாரையும் புண்படுத்த ஆரம்பிக்கிறதில்ல. நான் திங்கட்கிழமை எழுந்து தேவனுடைய வார்த்தையில் அடுத்த வாரம் தேவனுடைய பிள்ளைகளோட தலையில அடிக்கக்கூடிய உன்னை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாப்பேன்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படி செய்யறதில்ல. ஆனா நான் எப்பவும் அடுத்தது என்னன்றதை பிரசங்கிக்கிற ஒரு போதகர். என்னோட நண்பர்களே, நீங்க இந்த புத்தகத்தை போதிக்க தொடங்கி அதோட பக்கங்களை பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நீங்க உங்களுக்கு ரொம்பவும் கடினமான சில விஷயங்களை எதிர்கொள்ள போறீங்க. அப்புறம் நீங்க உங்களோட குரலால மற்றவங்க கிட்ட கடுமையா நடந்துக்கலாம். பைபிள்ன்றது வெறும் விஷயங்களுக்கான புத்தகம் இல்லை. ஆனா அது விஷயங்களுக்கானதுன்றதுனால சில சமயங்கள்ல விஷயங்களுக்கு எதிரானது. நான் இதை சொல்றத நீங்க பல முறை கேட்டிருக்கீங்க. உங்க போதகரா 2 விஷயங்களை செய்ய தேவன் என்னை அழைச்சிருக்காரு. துன்பப்படுறவங்களை ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்லாம வசதியுள்ளவர்களை துன்பப்படுத்துறதுக்கும் நான் இங்க வந்திருக்கேன். அந்த 2 வேலைகளும் முக்கியமானது. 2ஐயும் புன்னகையோட செய்யணும். அந்த 2ஐயும் இரக்கத்தோட செய்யணுன்றது தெளிவாகுது. தீத்துவுக்கு எழுதின கடிதத்துல
ஒரு உண்மையான போதகர் என்ன செய்யணுன்றத பவுல் விவரிக்கிறாரு. தீத்து 1:9 சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். கொலாசையர் 1:28 பிரசங்கிக்கிறதோட இறுதி இலக்க பத்தி பவுல் சொல்லி கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதனால நம்ம எண்ணங்களை வார்த்தையால நம்ப வைக்கணும், நம்மளோட விருப்பங்களை வார்த்தையால நம்ப வைக்கணும். அப்புறம் 3வதா நம்மளோட இருதயம் வார்த்தையால தேற்றப்பட வேண்டும். அவரது விழிகளின் விளிம்புகள்ன்ற தன்னோட புத்தகத்துல ஏமி கார்மைக்கேல் நம்மளோட தேவை என்னவா இருந்தாலும், நம்ம மேல எந்த அளவுக்கு இருண்ட மேகம் இருந்தாலும் பைபிள்ல சரியான வார்த்தையை கண்டுபிடிப்போம். நாம தேடுற சரியான தீர்வு இதுதான் சுட்டி காட்டும் போது அவங்க சரியான இலக்கை நோக்கி போறாங்க. புத்தகத்தை திறக்கும் போது நம்ம பார்க்குற முதல் பகுதியா இது எல்லாமே இருக்கலாம். ஆனா நம்ம வேத வசனங்களை விடாமுயற்சியோடு தேடினா எழற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பைபிள் நமக்கு பதிலளிக்கும். வேதாகம வார்த்தைகளால நம்ம ஒருவருக்கொருவர் ஆறுதல் படுத்தணும்னு பைபிள் நமக்கு சொல்லுது. நாம பக்தி விருத்தி அப்புறம் அறிவுரைகளை பேசணும், மனிதர்களை கட்டி எழுப்பணும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நோக்கத்திற்கும் பைபிள் நமக்கு தேவையா இருக்கு. ஆனா அது புத்திசாலித்தனமான முறையில பயன்படுத்தணும். நம்மை சமாதானப்படுத்தவும் தண்டிக்கவும் ஆறுதல் அளிக்கவும் இது பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்க சிரமங்களை சந்திக்கும் போது, நீங்க சோதனைகளை எதிர்கொள்ளும் போது போக வேண்டிய இடம் பைபிள் தான். ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தேற்றுகிற வார்த்தைகளை நீங்க அங்க பார்க்க முடியும். நம் இருதயங்கள் உயர்த்தப்பட வேண்டும். இந்த புத்தகத்தின் சத்தியத்தால் மற்றவங்களோட இதயங்களை உயர்த்தணும். ஊக்கம் தேவைப்படும் போது நீங்க திரும்ப வேண்டிய இடம் சங்கீதங்கள் தான்றது உங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன். பைபிளில் இருக்கிற வேறு எந்த புத்தகத்தையும் விட சங்கீத புத்தகத்தில் கண்ணீர் கரைகள் அதிகம் இருக்கிறதா யாரும் சொன்னாங்க. தேவன்கிட்ட இருந்து ஒரு லிஃப்ட், ஒரு ஊக்கமான வார்த்தை தேவைப்படும் போது நான் என்னோட பைபிளோட நடுப்பகுதிக்கு திரும்புவேன்னு உங்களுக்கு உறுதியளிக்க முடியும். அங்க சங்கீதங்கள் அத்தகைய தகவல்களால நிரப்பப்பட்டிருக்கு. அதனால தேவன்கிட்ட இருந்து ஒரு உறுதியான வார்த்தை தேவை, தேவன்கிட்ட இருந்து ஒரு தீவிரமான வார்த்தை தேவை, தேவன்கிட்ட இருந்து ஒரு முறையான வார்த்தை தேவை, கடைசியா தேவன்கிட்ட இருந்து ஒரு உணர்திறன் மிக்க வார்த்தை தேவை. எங்க வேதத்தோட இந்த பகுதியில் இந்த பிரசங்கத்தையும் இந்த போதனையும் நாம முழு நீடிய பொறுமையுடன் செய்யணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம போதிக்கும் போது நீடிய பொறுமையோட இருக்கணும். ஒரு போதகர் ஏன் நீடிய பொறுமையோட இருக்கணும்னு கேட்கிறாரு. காரணம், அவர் மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது அவங்க அதை கை கொள்றதில்ல. அதனால நீங்க திரும்பி வந்து அதை திரும்பவும் கற்பிக்கணும். சில சமயங்கள்ல நாம கேட்கிறவங்க நீடிய பொறுமையோட இருக்கணும்ன்றது அவசியமாகுது. உதாரணமா, இன்னைக்கு உங்களில் சிலர் கர்த்தருக்குள்ள உண்மையிலே வளர்ந்து வரும் மனவாட்டியா இருக்கலாம். தேவன் உங்களை பலப்படுத்தவும் உள்நோக்கி உங்களை கட்டி எழுப்பவும் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா உங்க கணவர்கள் அவங்க எல்லாரும் தன்னோட வாழ்க்கையில ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. மேலும் உங்கள் சோதனையானது அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமை இழந்து நீங்க போற அதே வேகத்தில் அது வரணும்னு விரும்புது. மேலும் பைபிள் நாம நீடிய பொறுமையோட இருக்கணும்னு சொல்லுது. நாம எல்லாரும் பொறுமையா இருக்கணும். 1944 பிப்ரவரியில் ஒரு சின்ன டச்சு கடிகார கடை சோதனை செய்யப்பட்டுச்சு. நாசி கெஸ்டாப்போ ஒரு முகவர் கோரி டென் பூம் குடும்பத்தோட படுக்கையறையில் நின்று அலமாரியில் இருக்கிற புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் அங்கே இருக்கிற முதியவரேன்னு அவர் சொன்னார். நீங்கள் பைபிளை நம்புறதை நான் பார்க்குறேன். அது உண்மைதான். ஒவ்வொரு காலையிலையும் அவர் தன்னோட கடிகார கடையை திறக்கிறதுக்கு முன்னால் கோரி டென் பூமோட தந்தை காஸ்பர் தன்னோட குடும்பத்தினரோட ஜபத்தை நடத்தினார். மையப்புள்ளியா ஒரு பெரிய பித்தளை கீழ்கள் கொண்ட பைபிள் இருந்தது. காஸ்பர் ஒரு அதிகாரத்தை படிப்பார், ஒரு ஜபத்தை செய்வார், வணிக நாளை தொடங்குவார். அப்புறம் சூரியன் மறையும் போது குடும்பத்தினர் திரும்பவும் கூடி காலை வாசிப்புகளை விட்டு போன இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. காஸ்பரோட இளைய குழந்தை ஒரு மகள், அவங்க உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு வாசிச்சதை நினைவு கூர்ந்தா. அந்த நேரத்தில் அதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த குழந்தை யோசிச்சது. ஒரு மறைவிடமா அப்படின்னா என்ன? ஒரு மறைவிடத்துக்கு சமமான வார்த்தை என்னவா இருக்க முடியும்? ஆனால் அந்த குழந்தை தன்னோட பதிலை கண்டுபிடிக்கவிருந்த 2 நாள் இது. வயதான காஸ்பர் அவரோட 4 பெரிய பிள்ளைகள் அப்புறம் ஒரு பேர குழந்தையோட வீட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டாங்க. போலீஸ் தலைமையகத்துக்கு அணிவகுத்து போனாங்க. அங்கே அவங்க ஒரு நிச்சயமற்ற விதிக்காக காத்திருந்தாங்க. ஜெர்மன் அரசாங்கத்தால் துன்புறுத்தப்பட்ட யூதர்களுக்கு ரகசியமாக அடைக்கலம் கொடுத்ததா அவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அந்த அறையில் 10 பூம்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன உணவை உட்கொண்டு அந்த இருளில் எல்லாரும் ஒன்றா அமர்ந்திருந்தாங்க. ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு வீட்டோட சுவையை அடிச்சது. அது என்னன்னா, பைபிளில் ஒன்றா நேரம் செலவழிச்சது தான். காஸ்பர் அன்னைக்கு ராத்திரி வேறு எந்த நாளையும் போலவும் வேற எந்த இடத்த போலவும் ஜபத்தில் வழி நடத்தினார். நிச்சயமாக அலமாரியில் இருந்த பெரிய பைபிள் அவர்கிட்ட இல்லை. அதை படிக்க வெளிச்சமும் இல்லை. ஆனால் அது ஒரு பொருட்டு இல்லை. ஏன்னா அவர் அந்த வார்த்தையை இதயத்தில் பதிச்சு வச்சிருந்தார்.
எந்த எதிரியும் ஒருபோதும் படையெடுக்க முடியாத மறைவிடமான இடம் அது. தேற்றுதல்ன்ற வார்த்தை இருக்கிற அதிகாரம் அப்புறம் வசனம் இருக்கிற பகுதிகளை அறிஞ்சிருந்தாரு. மேலும் அதை படிக்கிற மாதிரி மேற்கோள் காட்டினாரு. அவரோட மகள் கோரி டென் பூம் எழுதினாங்க, அவரது நீலக்கண்கள் பூட்டப்பட்ட மற்றும் நெரிசலான அறைக்கு அப்பால், ஹார்லமுக்கு அப்பால், பூமிக்கு அப்பால் என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன், என்னை தாங்கிக் கொள்ளும், நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று அவர் நினைவிலிருந்து மிக சிறந்த மேற்கோள் காட்டினாங்க. அப்புறம் வதை முகாமில் அவங்க ஒரு பைபிளை பெற்று அதை தன்னோட சக கைதிகளுக்காக படிக்க முடிஞ்சது. நம்மை சுற்றியுள்ள இரவு எவ்வளவு கருப்பாக இருக்கிறதோ அவ்வளவு பிரகாசமாகவும் உண்மையாகவும் அழகாகவும் தேவனுடைய வார்த்தையை எரித்தது. உண்மையில் அவங்களுடைய வாழ்க்கையின் இரவு நேரம் கருப்பாக மாறிச்சு. அவங்க தன்னோட தந்தையோட மரணத்தை தாங்கினாங்க. தன்னோட அன்புக்குரிய சகோதரி பெட்சியோட மரணத்தை தாங்கினாங்க. அவமானம், கொடுமை, அப்புறம் புறக்கணிப்பு, இதிலிருந்து அவங்க தப்பிச்சாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையினாலும் அதிலிருந்து வெளிப்பட்ட அமைதியினாலும் அவங்களால நீண்ட கனவை கடந்து செல்ல முடிந்தது. இது அந்த அனுபவத்திலிருந்து வெளியே வந்து முழு உலகத்தையும் நம்பிக்கையின் வார்த்தைகளால் ஆசீர்வதிக்க அனுமதித்தது. அந்த கதை ஒருவேளை நான் குறிப்பிட்ட வேறு ஏதாவது உங்கள் கலாச்சாரத்தில், உங்கள் சூழ்நிலையில் இந்த புத்தகம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குன்றதை உணர வைக்குதா? நாம் பேசின இந்த உண்மைகளில் சிலது நீங்கள் அனுபவித்த விஷயங்களுக்கு மிகவும் ஒத்த உண்மைகள். நண்பர்களே, உங்ககிட்ட தேவனுடைய வார்த்தையோட நகல் இல்லைன்னா, அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இல்லைன்னா, வேதத்திலிருந்து வர நம்பிக்கை இல்லாமல் இந்த குழப்பமான நாட்களை கடக்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களால் அதை நிச்சயமாக செய்ய முடியாது. நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறுவதற்கு பதிலாக பலியாக்கப்படுவீங்க. நம்மளோட சுற்றுப்புறங்களில் இருள் படர்ந்தாலும் ஒளி எப்பவும் பிரகாசமாக பிரகாசிக்குது. நம்மளோட உலகம் இப்போ நெருக்கடியில் இருக்குது. இன்றைக்கி நான் பேசுகிற பலர் இழப்பு அப்புறம் எதிர்காலத்தை பற்றின பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மனதை நம்ப வைக்கவும், உங்கள் விருப்பத்தை உறுதிப்படுத்தவும், உங்கள் இதயத்தை ஆறுதல் படுத்தவும் தேவனோட வார்த்தை கிடைக்குது. நீங்கள் அதை படித்தா, அதை மதித்து, அதை உங்களுக்குள்ள வளமாக வாழ அனுமதிச்சா, தேவனுடைய சத்தியத்தின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையோட இருள் பின்வாங்க தொடங்குறத பார்க்க முடியும். கிறிஸ்துவோட வருகை நெருங்கும் போது பைபிளும் விசுவாசமும் அதிக தாக்குதல்களுக்கு உள்ளாகணும். பைபிளோட எச்சரிக்கைகளை நீங்கள் நினைவில் வச்சிருந்தா, இன்னைக்கு சந்தேகிப்பவர்கள் தங்களோட குரல்களை எழுப்பும் போது நீங்கள் பயத்தில் சோர்வடைய மாட்டீங்க. நகைச்சுவையால் உங்களை மென்மையாக மாற்ற முயற்சிக்கிற நகைச்சுவை நடிகர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தங்களோட அறிவுசார் வாதங்களால் மூழ்கடிக்க முயற்சிக்கிற அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பைபிள் வெறும் புத்தகம்னு உங்களை நம்ப வைக்கிற முயற்சிக்கும் தலைவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தயாராக இருக்கணும். மேலும் இரு கைகளையும் உயர்த்தி வெற்றிகரமான முறையில் அதை நீங்கள் சமாளிப்பீங்க. புல் உலர்ந்து பூ உதிருன்றதை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் நம்மளோட தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இன்னைக்கு திருப்பு முனையில் என்னோட இணைஞ்சதற்கு நன்றி. தேவனோட வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்புகிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அவரோட இந்த உறவை தொடங்க விரும்பினா உங்களோட முதல் படி உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கு. தேவனுடைய இலவச ரட்சிப்பின் பரிசை ஏற்றுக்க நீங்கள் அந்த முடிவை எடுத்த உடனே கிறிஸ்துவில் ஒரு புதிய படைப்பா தேவனுடனான உங்கள் பயணம் தொடங்கும். அதனால நீங்கள் இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை எடுத்திருந்தா, நம்பகமான ஊழியத்திலேயோ இல்லை உள்ளூர் தேவாலயத்திலேயோ உங்கள் முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். மேலும் நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட விசுவாசத்தில் உங்கள் வளர்ச்சியை தொடரவும், நீங்கள் தேவனுடன் நடக்க தொடங்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அடுத்த முறை இங்கே திருப்பு முனையில் உங்களை பார்க்கறதுக்கு நான் அவரோட காத்திருக்கேன்.